பண்ண போறோம்னா தக்காளி சட்னி பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அடுப்பு பத்த வச்சுக்கலாம். அடுப்பு பத்த வச்சாச்சு. சட்னி நல்லா காயட்டும். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். இது எங்கள் செக்கிலே ஆடின கடலெண்ணெய். இது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம ஒன்றும் ஆகலை. 4 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இதோட 10 பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. வதங்கட்டும். நீளமா அரிஞ்சிருக்க இதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி தக்காளி சட்னி ரெடி பண்ண போறோம். வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமா தண்ணி பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி கிண்டி விட்டே இருக்கணும். வாங்க கிண்டலாம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மிளகா 4 மிளகாய் மட்டும் தான் போட்டிருக்கோம். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாவை போட்டுக்கோங்க. மிளகா வெங்காயம் எல்லாமே வதங்கி பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தான் தெரியும். வெங்காயம் வதங்கிருச்சு. 3 தக்காளி தான் அரிஞ்சு வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட இருக்க மாதிரி தெரியும். போட்டு இருக்க மில்க் வதங்கினோடனே கொஞ்சம் கம்மி ஆயிடும். இல்லை ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்ந்து கல் உப்பை ஆட் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வதங்கும். வதக்குறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நல்லா வதங்கிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அப்புறம் மிக்சியில போட்டு ட்ருன்னு அரைச்சா தக்காளி சட்னி ரெடி. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸியில் போட்டு வதங்கிடுச்சு.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணி இது நல்லா ஆறட்டும். அப்புறம் மிக்ஸில போட்டு அரைக்கணும். டுர்ரு டுர்ருன்ட்டு நம்ம மிக்ஸி குறுகுறுன்னு எஸ் இப்போ அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றி கடுகு போடுவோம். தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இதை மட்டும் பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பாய், டாடா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஆ இந்த டேஸ்டா இருக்கு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.